عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான சங்கீத்துரிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எம்மீது கொண்ட அன்பால இறக்கத்தால ஒரு உயர்தரமான ஒரு சபையில, உயர்தரமான ஒரு நாள்ல, உயர்தரமான ஒரு இரவுல ஒன்று கூடி நல்லதை கேட்கக்கூடிய, பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்தான் என்றால் அது அல்லாஹ் எம்மீது கொண்ட அன்பாக இரக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சு அதுல ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக, உயர்ந்ததாக, மேன்மைக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள், ரசூல்மார்கள் உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்பிட்டு சொல்றான் குர்ஆன்ல: தில்க ருஸுலு ஃபضلنا بعضهم على بعض. சில நபிமார்களை விட, சில ரசூல்மார்களை விட சிலரை நாம் மேன்மைக்குரியவர்களாக, உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பூமியை படைச்சான். இந்த பூமியில சிறந்த உயர்ந்த இடமாக அல்லாஹ் கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த மக்கா முக்கர்ரமாக அல்லாஹ் தெரிவிச்சு. அல்லாஹ் தண்ணீரை படைச்சான். தண்ணீர்ல சிறந்த தண்ணீராக, உயர்ந்த தண்ணீராக மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிபலா. ஜம்ஸம் நீர் அது எதற்காக அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும். பசிக்கு குடிச்சா பசி தீரும், தாகத்துக்கு குடிச்சா தாகம் தீரும், தேவை நிறைவேறும் குடிச்சா தேவை நிறைவேறும், நோய்க்கு குடிச்சா நோய் சுகமாகும். இவ்வாறெல்லாம் அந்த தண்ணீரை உயர்த்தி வச்சிருக்க. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை படைச்சான். அந்த மாதங்கள்ல சில மாதத்தை சிலரை விட மேன்மைக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது: இன்ன இத்தத ஷுஹூர இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك دين القيم. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் 12. அந்த 12 மாதங்கள்ல 4 மாதத்தை அல்லாஹ் சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஒன்று எம்மை விட்டு சென்ற துல்காதா, இப்ப நாம் இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா, இதை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம், இடையில வரக்கூடிய ரஜப். இது மற்ற மாதங்களை விட சிறந்ததாக, உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் இரவுகளை படைச்சான். இரவுகள்ல சிறந்த இரவாக லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் தெரிவு செய்தான். அல்லாஹ் நாட்களை படைச்சான். படைச்ச நாட்கள் அல்லாஹ் சிறந்த நாளாக, உயர்ந்த நாளாக, மேன்மைக்குரிய நாளாக அல்லாஹ் தெரிவு செஞ்சது அஷரு துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள், 10 இரவுகள், 10 பகல்கள். அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினம். அதுல நாம் கடைசி 10வது இரவுல இருந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்களுடைய கருத்து, அதிகமான உலமாக்களுடைய கருத்து, இது ரமதானுடைய கடைசி 10 விடவும் மேலான
நாம் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கடந்த 9 நாள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க கடைசி பெருநாளுடைய நாள், கடைசி இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய 10வது இரவு, இது ரமலானுடைய கடைசி 10 விட சிறந்தது. ஏன் இது சிறந்தது? ரப்பல் ஆலமீன் ஒன்று மீது சத்தியம் செய்யறா. எவ்வளவு படைப்புகள் இருக்கு, அவன் எல்லாத்தையும் மீது சத்தியம் செய்யல. நாம படைச்ச சில படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யணும். ரப்பல் ஆலமீன் சத்தியம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஏன் ஒமன் நஸ்தப மினல்லாஹி ஹதீஸா ஒமன் நஸ்தப மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வோட ஒன்னு சொல்ல யார் இருக்கிறான்? அந்த ரப்பல் ஆலமீன் சத்தியம் பண்றா அது ஒரு மிக முக்கியமானதாக. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அத்தி மரத்து மீது சத்தியம் செய்யறான், ஜெய்தூன் மரத்து மீது சத்தியம் செய்யறான், மக்கா முக்கர்ரமா மீது சத்தியம் செய்யறான். இத மாதிரி அல்லாஹ் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து இந்த வலையாலின் அஷ்ர்ங்கிறது இது ரமலானுடைய கடைசி 10. இன்னும் சிலருடைய கருத்து அது முஹர்ரத்துடைய முதல் 10. அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரயீஸ் முஃபஸ்ஸிர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் இவர்களுடைய ஏகோபித்த முடிவு கருத்து இந்த வலையாலின் அஷ்ர்ங்கிறது அது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினம். இது இவ்வளவு உயர்ந்தது, மேலானது. எந்த அளவுக்கு மேலானதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் அய்யாம் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். அல்லாஹ் படைச்ச நாள்ல எந்த ஒரு நாளும் கிடையாது. என்னதுக்கு? அதுல அமல் செய்யறது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அதுல அமல் செய்யறது அல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். ரமலான்ல அமல் செய்யறதை விட அதுல அமல் செய்யறது அல்லாஹ்க்கு விருப்பம். மாமின் ஐயாம் எந்த ஒரு நாளும் கிடையாது அமல் செய்யறது அல்லாஹ்க்கு விருப்பமான நாள் இருக்குமாக இருந்த அந்த துனியால அது அஷ்ரதுல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள் சொன்னாங்க. சொல்லலாம் அந்த தினத்தை அழையக்கூடிய சந்தர்ப்பத்தை தன்னா அதிகமானவங்க மாஷா அல்லாஹ் நோன்புகள் நோற்றிருப்போம், இன்றைய கடைசி நோன்பை நோற்றிருப்போம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் குறிப்பிடுகிறார்கள், அஷத்து இஸ்திஹ்பாப், இந்த ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 தினமும் நோம்பு பிடிக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமல் என்று சொல்றோம். ஏன்னா நோம்பு பிடிச்சிதான் அந்த நாளுக்குள்ள அமல் செஞ்சதாக கருதப்படும். அதிகமானவங்க 9 நோம்பை பிடிச்சு வேண்டி 9வது நோம்பு திறந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பிடிச்ச நோம்பு 2 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் இருக்கிற சென்ற வருஷத்துடைய. அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். சிலர் செய்யற அநியாயத்தை எல்லாம் செஞ்சுட்டு, மோசடி எல்லாம் செஞ்சுட்டு, மற்றவன் மானத்தை மானபங்கப்படுத்தி அவனோட உடமையில அவனோட மானத்தில கையடிச்சுட்டு அவனோட உடமையெல்லாம் சேதப்படுத்திட்டு சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் இந்த நோம்பை பிடிச்சா அதில் சென்னாதான் 2 வருஷத்துல சரி என்று ரைட் நாங்கள் அண்டு பிறந்த வாழணும் போல ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிடுவோம். இல்லை, இது ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட ஏதாவது தவறுகள் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். அறியாம சில தவறுகள் பார்க்கிறது கேட்கிறது அப்படி நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சில பாவங்களுக்குரிய தௌபா அது அந்த முறையில செய்யும். இந்த முறையில செய்யும். எந்த முறை? யார காணி பூமியை பறிச்சிருந்தா கொடுக்கும், மானபங்கப்படுத்தியிருந்தா அவரை கேவலப்படுத்தியிருந்தா அவர்கிட்ட போய் தான் மன்னிப்பு, அவரை இழிவுபடுத்தியிருந்தா அவர்கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கும், அவரை உடைமைகளை சேதப்படுத்தியிருந்தா அவர் தான் மன்னிப்பு கேட்கும். அவர் மன்னிச்சா அல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம வெறுமனே நோம்பு பிடிச்சிட்டோம் சாட்சி தொழுட்டோம் என்று சொல்லி நிம்மதியா இருக்கேனா அவர் செய்யணும், நோம்பு பிடிக்கணும், இந்த தோபாவையும் செஞ்சிடும். உங்களை விடவும் என்ன விடவும் உலகத்துக்கு வந்த மனித சமுதாயம் அனைவர்களையும் சிறந்தவர், உயர்ந்தவர், மேலானவர், கண்ணியத்துக்குரியவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களமா உயர்ந்தவர் ஒருத்தர் வரவும் இல்லை, வர போறதும் இல்லை.
என்ன சொன்னா, ஹர்ரம் தாயம்பி ஹத்தா துகுலஹா, நான் சொர்க்கத்துக்கு போக வரையும் ஏனைய நபிமார்கள் சொர்க்கம் போற ஹராம் என்று சொன்னாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னால சரியான தலைவலி, தலையை இறுக்கி கட்டிக்கிற குட்டியால வந்தாங்க. மிம்பர்ல ஏறினாங்க. ஹம்தல்லாஹ் வஅஸ்னா அலை, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்லாஹ் துதிச்சாங்க. பல விடயங்கள்ல சொன்னாங்க. காத்தல்லாஹ் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியா மஸாஜிதா, யஹூதி நஸாராவை அல்லாஹ் அழிப்பானாக, அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தகிது கபரி வஸனன் யுஅபத், இந்த கபரை வணங்கப்படக்கூடிய வணக்க ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளாதீங்க என்றெல்லாம் பேசிட்டு சொன்னாங்க, இதோ உங்களுக்கு முன்னால முஹம்மத் தாகியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்க. முஹம்மது அஹ்மதுன்னு கேட்டா தாய் ஸலவாத் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ உங்களுக்கு முன்னால இருக்கிறேன், நான் யாருக்காவது அடிச்சிருந்தா ஏசி இருந்தா இதோ என்ன பழி தீர்த்துக்கோங்க. ஒரு நாள் நான் சந்திக்க போறேன், அந்த நாள்ல எந்த கொடுக்கல் வாங்கலும் சரி, அந்த நாள்ல எந்த கொடுக்கல் வாங்கலும் சரி வரா. அது மன்னிப்பு கேட்கிற நாளும் இல்லை, அடியார்கள் மன்னிப்பு கேட்கிற நாளோ, அடியார்களை மன்னிக்கிற நாளோ இல்லை. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தா இங்கே முடிச்சுக்கோங்க. அதனால நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா, அடிச்சிருந்தா வந்து அடிங்க, ஏசிருந்தா ஏசுங்க. உங்களுக்கு யாருக்கா நான் தர வேண்டியிருந்தா, இந்த ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பருக்கு முன்னாடி இருந்தாங்க, இந்த இவங்கள்ட்ட கேட்டு எடுத்துக்கோங்க, நான் தர வேண்டியது. ஏன் இது இங்கதான் முடிஞ்சு போகும். இதுக்கு தொழுதோ நோம்பு பிடிச்சி மாத்திரம் சரி வராது. இந்த தௌபா இந்த முறையெல்லாம் செய்யணும். இந்த முறை செஞ்சு மன்னிச்சா அல்லாஹ் மன்னிச்சு. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மேலான நோம்பையும் முடிச்சிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறந்த கடைசி இரவு. இந்த இரவுல செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். விசேஷமாக இந்த 10 தினங்களும் இதே போல நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய 3 தினம் ஐயாம் தஷ்ரீக் என்று சொல்லுவோம். நாளைக்கு பெருநாள் யௌமுன் நஹர், அதை துயர்ந்து வரக்கூடிய 3 நாள் ஐயாமு தஷ்ரீக். இதை பத்தி குர்ஆன் தனியா பேசு. இதுல இரவு மீது அல்லாஹ் சத்தியம் செஞ்சுக்கிறான். பகல் காலங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது வதுகுருல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட சில தினங்கள்ல அல்லாஹ்வை திக்ர் செய்யும். இதுல செய்யக்கூடிய ஆக சிறந்த அமலையும் குர்ஆன் சொல்லி தந்தது. எங்களுக்கு பெரும்பாலும் செஞ்சிருப்போம். இன்றைய கடைசி நாள் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யும். அது என்ன அமல்? திக்ர். அதாவது வதுகுருல்லாஹ், அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யும். இந்த அறியப்பட்ட தினங்கள் எது என்கிற முஃபஸ்ஸீங்க தெளிவுபடுத்தும் பொழுதோ அது இந்த அஷ்ருல் ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் என்பதாக சொல்றோம். இது அதிகமாக தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிற தெரிஞ்சுட்டா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் பஜாருக்கு போயிட்டு சத்தமா திக்ர் செய்வாங்க. தக்பீர் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை சத்தமா சொல்லுவாங்க. அதனால இந்த ராவ எவ்வளவு அதிகமாக திக்ர் செய்யணுமோ திக்ர் செய்யும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ரை அதிகமா சொல்லுங்க. இன்றைய நாள் தக்பீருடைய நாள். இந்த ஃபஜ்ர்ல இருந்து ஐயாமு தஷ்ரீக் வரையும் தக்பீர் சொல்ற சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. நாங்க நோம்புல பிற தென்பட்டதுல இருந்து தொழுது முடிச்சோட பெருநாள் தொழுகையோட முடிஞ்சு, தொழுதுக்கு கூட சொல்றது இல்லை. தொழுதுக்கு முன்னால தொழுது முடிஞ்சதோட முடிஞ்சு. ஆனா இந்த தக்பீர் இந்த ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சோம், ஐயாமு தஷ்ரீக் அஸ்ர் வரையும் இந்த தக்பீர் இருக்குது. அதனால போற நேரம் வார நேரம் பைத்துல் கலாவை தவிர மற்ற இடங்கள்ல நாவ அசைச்சு கொண்டே இருங்க. அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அதுல இந்த திக்ர் செய்வது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். திக்ர் செய்வது ரொம்ப விருப்பம். அதிகமாக செய்யுங்க ஒரு அமல் அல்லாஹ் சொல்றாண்டா திக்ரா, வதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா. அதிகமாக தொழுங்க, அதிகமாக நோம்பிடிங்க, நோம்பிடிக்க சொல்லிக்க தொலை சொல்லி இருக்கலாம். அதிகமாக செய்யுங்க ரப்பல் ஆலமீன் ஒரு அமலை சொல்றாண்டா திக்ருடைய அமல்.
வஸ்குருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா, நீங்க அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இரவுல நாம் அதிகமாக திக்ர் செய்வோம். அல்லாஹ்வை தொழுகிறது குறிப்பான எந்த அமலும் வேற அமல்கள் எந்த ஒன்றும் சொல்லப்படையில வலிமையா செய்யற அமல்கள் தான். விசேஷமாக குர்ஆன் திக்ர சொல்லுதோ, இன்ன திக்ர் தாண்டி இல்ல, அதுல விசேஷமாக இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், தடின தக்பீர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இந்த தக்பீர்களை இந்த திக்ர்களை நாம செய்வோம். அதோடு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செஞ்சா நாங்க எப்படி அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகும். சுப்ஹானல்லாஹ். அதனால நேரம் இல்லை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான சில அமல்கள் அதை செஞ்சு அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். அந்த அமலை மேக்சிமம் இன்னைக்கு பதியா செய்யலாம். இல்லாட்டி உடனே நியத்து வச்சு காலையில நல்லா செய்யலாம். அந்த அமல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான மனிதர்கள் அன்ஃபஹும் லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறவங்க. யார் அல்லாஹ் நேசிப்பா? யாரால மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்குமோ அவர்கள் அல்லாஹ் நேசிப்பான். உண்டோ நாங்க முயற்சிக்கணும், எங்களால மக்களுக்கு நலவு உண்டாகும் உண்டு, எங்களால நலவுகள் செய்ய தெரியுது இல்லையா? மக்களுக்கு நாங்களும் நல்லா பேச தெரியல, நல்லா நடக்க தெரியல, நல்லா கொடுக்கற வாங்க செய்ய தெரியலண்டா, நல்லா நடக்காட்டியும் பரவாயில்லை, மோசமா நடந்து பதுவாக ஆளாகிறார். அது பயங்கரம். நல்லா நடக்கிறது சிறந்த மனிதர்கள். நல்லா நடக்க தருதில்லை, ஒருத்தருக்கு நல்ல ஒண்ணு செய்கிறேன், இவரால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்றா அவர் மாத்திரம் அமல் செஞ்சா ஏதோ பேசுருவார். ஆனா இவரால கெடுதி உண்டாகுது என்றா அது பயங்கரம். சொன்னேன், இதால எங்களால மக்களுக்கு கெடுதி உண்டானா நாங்க செஞ்ச அமல் எல்லாம் அழிஞ்சு போகும். அவ்வளவு பயங்கரமான அநியாயம் செஞ்சுறாங்க யாரு. அது விசேஷமாக நாம் இருக்கக்கூடிய காலம், இந்த மாதம், சென்ற மாதம், இந்த மாதம், வார மாதம், ரஜப், இந்த 4 மாதம் பத்தி குர்ஆன் சொல்றது ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த மாதங்கள்ல நீங்க யாரும் அநியாயம் செஞ்சுறாங்க. அநியாயம் எப்பயும் ஹராம், யாருக்கும் அநியாயம் செய்யலாம். ரப்பல் ஆலமீன் இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي وجعلت بينكم محرما فلا تظالموا. நான் என் மீது அநியாயத்தை ஹராம் ஆக்கிட்டேன், நீங்கள் யாருக்கும் அநியாயம் செஞ்சுறாங்க, யாருக்கும் அநியாயம் செஞ்சுறாங்க. எப்பயும் அநியாயம் ஹராம், விசேஷமாக இந்த மாதங்கள்ல அநியாயம் செஞ்சால் பயங்கரமானது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, எழுதிட்டாங்க, அல்லாஹ் நல்ல காலங்களை, நல்ல நேரங்களை, நல்ல இரவுகளை, நல்ல பகல்களை எல்லாம் அல்லாஹ் வச்சிக்கிறான். இந்த நல்ல நாட்கள், நல்ல நேரங்கள், நல்ல இரவுகள், நல்ல பகல்கள்ல அல்லாஹ் ஒருவர் விரும்பிட்டான்டா அவரை அதுல நல்லமல் செய்ய வைப்பான். அல்லாஹ் இந்த காலங்களை நல்லமல் செஞ்சிருந்தா அல்லாஹ் எங்களை விரும்பிட்டானதுக்கு அடையாது. இந்த காலங்களெல்லாம் நல்லமல்ல கழிச்சோம், இந்த இரவு நல்லமல்ல கழிக்கிறோம்டா அல்லாஹ் எங்களை நேசிச்சுக்கிறாங்கிறதுக்கு அடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எழுதுறாங்க, ஒருவர் மீது அல்லாஹ் வெறுப்படைஞ்சிட்டான்டா, கோபப்பட்டுட்டான்டா, இந்த நல்ல காலங்கள்ல அவரை பாவமான செயல விட்டுருவாங்க. இது பயங்கரமான. நல்ல காலங்கள்ல அசிங்கத்தை பார்த்துக்கண்டு, அசிங்கத்தை பேசிக்கொண்டு, சண்டை புடிச்சு கொண்டு, உறவுகளை துண்டிச்சு கொண்டு, கோவிச்சு கொண்டு, அடிச்சு கொண்டு, மோசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு, தெருவுகள் இருந்து கண்டு மக்களுக்கு இடையூறா இருந்து கொண்டு இப்படி இருக்க வச்சிருவோம். ஏன் நல்ல காலத்தில் அவனை பாவத்தில் ஈடுபடுத்துறான்? எழுதுறாங்க, தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாள்ல அவன் கோபம் அதிகரிக்கிறது. அப்படித்தானே? நாங்க சான்ஸ் கொடுத்தோம், திருந்தி தௌபா செய், இன்றைக்கு அவனுக்கு கூட தள்ளி தாரேன்,
அப்படிலாம் சொல்லியும் அவன் அண்டைக்கு வரல, அண்டைக்கு செய்யலண்டா எப்படியும் நாங்க சொன்னதுக்கு மாத்தமா நடந்தாண்டா கோபம் வருமா? இல்ல பல சலுகைகளை கொடுத்தோம், அவன் அந்த நாள்ல மாறு செய்யறான்டா கோபம் வருந்தான் நமக்கு. ரொம்ப தன்னோட கோபத்தை அதிகரிக்கிறதுக்காக அந்த அடியான் மீது அவன் செய்யற வேலை என்னன்னா அவனை நல்ல காலங்கள்ல பாவத்துல விட்டு விட்டுறான். அப்ப கோபம் வரும், நல்ல நாள்ல நீ எனக்கு மாறு செஞ்சாயே, நீ நல்ல நாள்ல இந்த ஹராத்தை பார்த்து கொண்டிருந்தாயே, இந்த நல்ல நாள்ல இந்த அநியாயத்துல ஈடுபட்டாயே, இந்த நல்ல நாள்ல மோசமான தொடர்புகளை வச்சு கொண்டிருந்தாயே, திருந்தலையே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரிக்கும் பொழுது தண்டனையும் கடினமாக இருக்கும். சொல்லுவாங்க நல்ல காலத்துல நல்ல மனுஷன் எப்படி நன்மையோ அதமாய் நல்ல காலத்துல பாவம் செஞ்சா தண்டனையும் அது தண்டனையும் கடினமா தான். அதனால இதோட முடிகிறது இல்லை, இந்த மாதமே கண்ணியமான மாதம், யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது, மோசமான செயல்களில் ஈடுபட்டுறக்கூடாது. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் சிறந்தவர்கள், மக்களுக்கு பிரயோஜனம் கொடுப்பவர்கள். அதே ஹதீஸில் தொடர்ந்து சொன்னாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுரூருன் துத்கிலுஹு அலா கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்து. இந்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பம், ஒருவரை சந்தோஷப்படுத்துறது. அவருடைய கஷ்டத்தை நீக்குறது, அவருடைய கஷ்டத்தை போக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. கடன், அவரை கடனை கொஞ்சம் மன்னிக்கிறது, கடன் தரணும் மன்னிக்கிறது, மன்னிச்சிடுறது, இது எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பம். சரி மன்னிக்கல கொஞ்சம் தள்ளுபடி செய்யறது, சரி கொஞ்ச நாள் தாங்க தவணை கொடுக்கறது, இல்ல கொஞ்சத்தை சரி 500 தரணும் 500 தாங்க இப்படி குறைச்சு விடுறது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். தொடர்ந்து சொன்னாங்க, அடியானுக்கு உணவளிக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, பசி வைக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். இன்னும் ரிவாயத்துல இந்த அமல்கள் சுவர்க்கத்துக்கு அடியான் எடுத்து செல்ற அமல்கள், அல்லாஹ் அடைச்சு கொள்றாங்க. என்ன பேசிட்டு வரோம்? அல்லாஹ் படைச்ச நாட்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள் இந்த 10 தினம், அதுல 10வது தினத்துல இருக்கிறோம். மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க, மக்களுக்கு நலவு செய்யறவங்க. அமல்கள்ல இபாதத்துகள் ஆக சிறந்த இபாதத் மக்களை சந்தோஷப்படுத்துறது, மக்களை தேவையை பூர்த்தி கொடுக்கிறது, கஷ்டத்தை போக்கி வைக்கிறது. இந்த அமல்கள் ஈடுபட்டா அல்லாஹ்வை அடையலாம். நாளைக்கு அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்பான், அடியானே நான் பசியில இருந்தேன், எனக்கு சாப்பாடு தரையிலே. அடியான் கேட்பான், உனக்கு பசியா? நீதான் உங்க உலகத்துக்கு சாப்பாடு கொடுத்த ரப்பாச்சு, உனக்கு என்ன பசி? என்ன அடியான் பசியில இருந்தான், அவனுக்கு நீ உணவளிச்சிருந்தா அந்த இடத்துல என்ன பெற்றுக்கொண்டு என்ன அழைச்சி பயம்? அடியானை நான் தாகித்தவனா இருந்தேன், நீ எனக்கு பானம் புகட்டே, உனக்கு தாகமா? உனக்கு தாகமா ரப்பே? நீதான் முழு உலகத்துக்குமே நீர் புகட்டினவன், நீதானே யாருந்தான். இன்னும் அடியான் தாகத்துல இருந்தான், தண்ணி இல்லாம இருந்தான், அவன் வீட்டை லைனை வெட்டிட்டாங்க தள்ளி கட்டாம, பல நாள் தண்ணியை கஷ்டப்படுறான். இந்த தண்ணிக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கடா, அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தா ஓஜத்ததாய் அந்த நீ என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? இந்த அடி ஆடை இல்லாம இருந்தான், ஆடை அணிவிச்சிருந்தீங்கன்னா என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? அல்ல நான் நோயாளியா இருந்தேன், நீ என்ன நோய் விசாரிக்க வரையில, உனக்கு நோயா? நீதான் ஷாப்பி இல்லாமறால் நோயை குணப்படுத்தக்கூடிய நீதான ரப்பே, உனக்கு என்ன நோய்? இன்னும் அடியா நோயில இருந்தான், அவனை நோய் விசாரிச்சிருந்தீண்டா, அவனை மருந்துக்கான ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தீண்டா, குறைஞ்ச ஒரு ஆறுதல் சொல்லி இருந்தீண்டா, அந்த இடத்துல நீ என்ன பெற்றுக்கொண்டீங்க? சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன அடைஞ்சு கொள்ற அமல்கள் இபாதத்துகள் தான் இது. நாங்க நினைக்கிறோம் இந்த நல்லதுக்கெல்லாம் செலவழிக்கிறேன்டா, நான் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆகிக்கணும், உடுப்பு வாங்கி கொடுக்குறேன்டா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்டா, தள்ளி செலவழிக்க நாங்களும் 2 கடைக்கு சொந்தக்காரன் ஆகிக்கணும், அப்பதான் நாங்கள் சதகாரமா செய்யலாம். குர்ஆன் ஜகாத்துக்கு தான் கண்டிஷன்,
நிசாப் அடைஞ்சி அது ஹவுல் பூர்த்தி ஆகணும். இதுக்கு குர்ஆன் சொல்றது என்ன தெரியுமா? எங்கெல்லாம் ரப்பல் ஆலமீன் செலவழிங்கன்னு ரப்ப எங்கெல்லாம் சொல்றானோ அங்கெல்லாம் ரப்ப ஒன்றதான் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து கொடுங்க, நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சையில இருந்து கொடுங்க. நாங்க ஒன்னும் கொண்டதே இல்லை. இங்க வர சொல்ல வெறுங்கையோ வந்தோம், உடுத்த உடுப்பெல்லாம் வந்தோம், வந்தோன்னு புடவையில போட்டு சுத்துனாங்க. கொஞ்ச நாள் இப்படி ஆடி ஓடிக்க நிக்கிறோம். ஒரு நாள் நீங்க நான் வெகு சீக்கிரம் சந்திக்க இருக்கிறோம். அந்த நாள் இப்படியாப்பட்ட நாள், அந்த உடுப்பை கலட்டிட்டு மர புடவை போட்டு சுத்திக்கிறான். வந்தோடையும் சுத்துனாங்க, போவத்திலும் சுத்த பார்த்து கொண்டிருக்கிறான். பள்ளிகளை வச்சு ரெடி ஆயிருக்கு பாயும் புடவை. வர சொல்லி கையில ஒன்னும் கொண்டதே இல்லை, போவத்திலே ஒன்னையும் கொண்டு போக போறது. எது எங்களுக்கு கை கொடுக்கும்? وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ, எதை நீங்க முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாங்க நல்ல வழிகள்ல எங்க பணங்களை செலவழிக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 100 ரூபா தான் சம்பாதிக்கிறார், ஒரு நாளைக்கு 100 ரூபா தான், அது 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா இப்படி கொடுத்தா 100 ரூபாயில பரக்கத்து உண்டாகும், வார பலாய் முசீபத் இல்லாமாகும், நோய் சுகமாகும், கஷ்டம் நீங்கும், கவலை நீங்கும், வர இருக்க பலாய் முசீபத் இல்லாமாகும். இந்த 5 ரூபாய்க்கு அவ்வளவு. நோய்க்கு மருந்து இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை, கண்டுபிடிக்க போறதுமே இதை விட சிறந்த மருந்து. என்ன மருந்து? தாவு மருவாக்கும் உங்களோட நோயாளிகளுக்கு தான தர்மத்தின் மூலமாக ட்ரீட்மெண்ட் செய்யும். இதுக்குள்ளமாக ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறாங்க, நோய்க்கு சதக்கா தான தர்மம் செய்யும் பொழுது எங்கட தரத்துக்கு ஏற்ப தான தர்மம் செய்யும். எங்கட தரத்துக்கு ஏற்ப தான் டாக்டர் தேடுறேன், எங்கட தரத்துக்கு ஏற்பதான் ஹாஸ்பிட்டல் தேடுறேன், அப்படித்தானே? சதக்கா மாத்திரம் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா கொடுத்துட்டு சுகம் கிடைக்கும் எதிர்பார்க்க நடக்கும். டாக்டருக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும், அதே அளவு சதக்கா கொடுங்க, நோய் சுகமாகணும். நடந்த சம்பவம் முந்தைய பயங்களை சொல்லிவிடும். சரியா? அரபு நாட்டில் ஒரு அரபியில புள்ள பெரிய கோடீஸ்வரன், திடீரென்று புள்ள கோமா நிலைமைக்கு நல்ல இந்த புள்ள ஆகப்பெரிய ஹை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்க புள்ள. முழு பெரும் பெரும் டாக்டர் மாதிரிலாம் 4 பக்கம் தடமாறுறாங்க. இந்த பிள்ளைக்கு என்ன நடந்து கண்டுபிடிக்க முடியல. இப்படி பிள்ளை அப்படி கிடக்குது, அழுது ரெண்டு சீக்கிறான். ஒரு கூட்டாளி கால் பண்ண என்னத்துக்கும் அடிச்சார். அவர் சொன்னார், இப்படிதான் எங்க பிள்ளைக்கு சோமியில் இப்படிதான். அவர் சொன்னா சதக்கா கொடு சொன்னா, நான் சதக்கா கொடுத்தேன். அவர் சொன்னா அல்லா அவனோட பிள்ளைக்கு சோகமாக்குவான்னு வச்சுட்டேன். 2 நாள் கழிச்சு திரும்ப எடுத்தார் நோய் விசாரிக்க பிள்ளைய. கேட்டார், பிள்ளைக்கு எப்படி? அப்படித்தான் இருக்கி, 1 மாதமும் இல்லை. சொன்ன, அவனுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்னமிட அதை செஞ்சு சொல்லு. நீ சதக்கா உன்னுடைய தரத்துக்கேற்ப கொடு. சதக்கா கொடுத்த உண்மை, நீ ஓண்ட அந்தஸ்துக்கேற்ப கொடுக்க. ஓண்ட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும், ஓண்ட இன்கமிங் எவ்வளவு வேண்டது உனக்கு தெரியும். இதுக்கேற்ப சதக்கா கொடு. அப்ப எனக்கு தலைக்கு பட்டுது. ஓ, வண்டி எடுத்தார், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனார், பார்சல் பேக் பண்ணார், பொதிகள் எடுத்துக்கிட்டு அரபு நாடுறதுக்கு அன்றைக்கு அந்த சின்ன வழி இல்லாம ஏராளமான வைக்கிறான் பாதியாக எடுத்துட்டு போனார். அங்க போயிட்டு ஒவ்வொரு வீடா தட்டி கண்ட கையாலே கொண்டு கொடுத்தார். ஒவ்வொருத்தரும் வந்து துவா, திரும்ப நாளை பிறகு சாப்பாடு, பல நாளா பசியில இருந்தோம், தெரியும் தானே கஷ்டத்துக்கு கொடுத்தா என்னென்ன துவாவெல்லாம் செய்வாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஜீப்ல வந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல பார்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிங்ல அப்படியே லிப்ட்ல மேல போனார். உள்ள இருக்கிற ரூமுக்கு போனார். கதவை தட்டி திறந்தா உள்ள உட்கார்ந்து உமாவோட பேசிக்கொண்டி. இதுதான் டாக்டர் எல்லாருக்கும் ஷாக்.
என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க? என்னோட மெஷின் ஒண்ணுக்கும் படையில, இந்த ஆய்வுக்கும் படையில, படாது, இது படும். அவ்வளவு பவர்ஃபுல்லான சதகா, தான தர்மம். ஏழைகள கண்ணை தொடச்சி விடுங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, வறுமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, சின்ன வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரப்பல் ஆலமீன் தந்ததிலிருந்து கொடுங்க, ஒரு நாள் ஒன்றும் குறையாது. யுவப்ப இலைக்கும் வான்சும் லாத்துகுலமும், அல்லாஹ் பன்மடங்காக்கி தருவான். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான், ஒண்ணு வீணா போவார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், நாங்க அமல் செய்றோம், தொழுறோம், நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். இந்த அமல்லாம் எது வரைக்கும்? மௌத்தானோன்னு எல்லாம் க்ளோஸ். அப்படித்தானே? அப்புறம் தொழிலுமா, அப்புறம் திக்கர் செய்யலுமா, ஓத ஒன்று செய்ய முடிஞ்சு. முட்கூட்டி வச்ச இந்த நல்ல அமல் அங்க கிடைக்கும் எங்களுக்கு. ஹதீஸ்ல படிக்கிற ஒரு மனிதன் மௌத்தாயிட்டா 3 நண்பர்கள். ஒரு நண்பர் மௌத்தான உடனே பிரிஞ்சிருவார். அந்த செகண்ட், அந்த வினாடி ரூஹு பெருவரல் இழுத்து போக சொல்லே அவருக்கு முடிஞ்சு. இது அவர் சொத்து, செல்வம், வாகனம் எல்லாம் அவருக்கு சொந்தம் இல்ல, வாரிசுகளுக்கு தான் சொந்தம். உடனே பிரிஞ்சிருவார். அடுத்தது சொந்த பந்தங்கள், குடும்பம், கபர் வரையும் போவாங்க. இல்ல 2 பேர் கபருக்கு இறங்கிட்டு பச்சைப்படி அறிடுவாங்க. இது 2வது நண்பர். 3வது நண்பர் நாங்க செய்யற அமல்கள், இது கபருக்குள்ள வரும். இந்த அமல் 2 விதமா இருக்கு. ஒரு அமல் நாங்க தொழுத நோம்பு, புடிச்ச நோம்பு, செஞ்ச திக்ரு, ஓதுன குர்ஆன், இந்த இவைகள் எல்லாம் வரும் கபருக்குள்ள, அதோட மூடி புழு பேர். இன்னொரு அமல் இருக்குது, பயிற்சி நம்மளை போட்டு மூடினாலும் அது உள்ளுக்கு வந்து கொண்டே இருக்கு. அது உள்ளுக்கு வந்து கொண்டே, சதகா ஜாரியா. சதகா நிரந்தரமாக வாரத்துக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு போற துனியா. எங்களால ஏராளமா இதுக்கு எழுதிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல வந்தீங்கன்னா அல்அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மையை கொண்டு ஏவுறது, தீயதை கொண்டு தடுக்கிறது, இதுவும் ஜாரியால சேர வந்து சேர்ந்து கொண்டு. நான் ஒருத்தன் நன்மையை சொன்னோம், அவன் அதை எடுத்து நடந்தான், அவன் இன்னொருத்தருக்கு சொன்னான், அவன் செய்யறான், அதுவும் இவருக்கு வரும். அதை 10 பேர் செய்யறான், 10 பேர் இவருக்கு வரும். அதை 100 பேர் செய்யறான், அது இவருக்கு வரும். ஒரு பாவத்திலே தடுத்தோம், அவன் பாவத்தை விட்டுட்டான், இன்னொருத்த அந்த பாவ செய்யறத பார்த்துறான், இதை செய்யாத, நானும் செஞ்சேன், இதுல எவ்வளவு பயங்கரமான பாவத்துறங்களுக்கு விட்டுறேன், அவனை தடுக்கிறான். இப்படி அவன் 4 பேரை தடுக்கிறான், பாவம் இல்லாம போகுதோ, இதுவும் கபருக்கு வந்து கொண்டு. கொடுத்த தான தர்மங்கள், பள்ளிக்கு செலவழிச்சது, மதரசாவுக்கு செலவழிச்சது, நல்ல வழிகள்ல செலவழிச்சது, இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கு. இதான் வனத்துமா கத்தமு வஆசாரஹும், நாம் முன்னால் உள்ளவைகளையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம், அடிச்சுவடுகளையும் நாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். நாங்க ஒருத்தர் ஆசைப்படணும், கபருக்கு போனதுக்கு பின்னாலே நம்மளுக்கு வாரத்துக்கான ஒரு ஸ்டெப்பை திறந்துட்டு போனீங்க. ஏதாவது ஒரு வழியில யாருக்காவது நலவு செஞ்சு அதனால நிரந்தரமா வாரத்துக்கு வரும். நாங்க உமா பாப்பாக்கு உதவி செஞ்சோம், இருக்கிற காலத்துல மருத்துவம் வாங்கி கொடுத்தோம், உடுப்பு வாங்கி கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். இப்ப கபராலியா பேசி எத்தனையோ பேர் இப்ப அவங்க எதிர்பார்த்து கொண்டு இந்த பிள்ளை எனக்கு ஒண்ணு அனுப்பி வைக்க மாட்டானா விசேஷமா, எனக்காக நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏற்பாடு செஞ்சு தர மாட்டானா, எனக்கு அப்ப மக மூத்தானா அமல் மூடப்பட்டுருமே. நாங்க சரி அமல்லாம் மாபாக்கு போவோம், நீ வச்சோ வைக்கல, நிரந்தரமா நாங்க மூத்தாயிட்டு அவங்களுக்கு போறது க்ளோஸ் ஆகிடுது. நாங்க தொழுகிறது ஓதுறதெல்லாம் அம்மா அப்பாக்கு நன்மை, நாங்க மூத்தாயிட்டா அது போகாதே. அப்ப நிரந்தரமா அம்மா அப்பாவோட கபருக்கு போறதுக்கு இப்படி ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போனா அவங்களோட கபருக்கு நிரந்தரமா போயிட்டு கொண்டே இருக்கும், நம்மளோட கபருக்கும். அவங்களோட பேர்ல செய்யுங்க, உதவிகளை செய்யுங்க, அவங்க கபரு நிம்மதியாயிப்பாங்க. இது நாங்க இங்க வாங்கி கொடுத்த மருந்த விடவும்
உடுப்ப விடவும் சாப்பாட்டை விடவும் ரொம்ப தேவையோடைக்காங்க கபருங்க என்னத்தையா இன்னைக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க. அதனால சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுல நாளைக்கு இருக்கக்கூடிய நாள் எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, உடுப்பு கூட எடுத்துக்க மாட்டாங்க. சரி இப்ப 7 மண்டா எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன், நாளைக்கு சரி நாளைக்கு அவங்களுக்கு உடுப்பு எடுத்து கொடுக்குறேன், அவங்கள சந்தோஷப்படுத்துறேன், அவங்களோட கஷ்டங்களை நீக்கி வைக்கிறேன். இந்த மேலான அமல்ல ஈடுபடுங்க. இது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான அமல். அல்லாஹ்க்கு விருப்பமான காலத்துல அல்லாஹ்க்கு விருப்பமான அமலை செஞ்சா அவர் அவுலியா இல்லாம தான் அமல். அதான் அவுலியா. அவுலியா அவுலியாங்கிறோம், இவங்க தான் அவுலியா. அதனால சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்புல இந்த சதகா தான தர்மங்கள் இவைகள் செய்வதோட நாளையுடைய நாள் நஹர், நாளைக்கு செய்யற அமல்கள் ஆக சிறந்த அமல் மா அமில ஆதமியும் பெருநாளுடைய தினம் மனிதன் செய்யற அமல்கள் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் ஒன்று இருக்கும்னு சொன்னா அது உதஹியாவுடைய. கொஞ்சம் யோசிங்க, நாளைக்கு எவ்வளவு அமல் செய்வாங்க? சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, வேற என்ன சதகா கொடுப்பாங்க, ஹஜ்ஜில இருக்கக்கூடியவங்க அங்க ஜமராத்து கல்லடிப்பாங்க, ஹஜ்ஜுடைய அமல்கள் இதுகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்களை ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. எவ்வளவு நன்மை. ஆனா சொல்லலாம்னு சொன்னாங்க, அந்த நாள்ல செய்கிற அமல்கள் இதமாய் சிறந்த அமல் இல்லை. எது எகராத்திதான் உதஹியா கொடுப்போம். நான் அதிகமானவங்க நீயத்து வச்சு இப்போ நீயத்து இல்லையா இப்பயும் வைக்கலாம், தசிக்கிறத வச்சு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அது முக்கியமான அமலண்டா, இந்த ஹதீஸ விளங்குனா விளங்கு இது எவ்வளவு முக்கியமானது சொன்னாங்க. வசதி இருந்து திருநாளுடைய தினம் 3 நாள், இந்த 3 நாள தந்த அன்றாட தேவைக்கு மேல் மிச்சமா, தனக்கும் தன்னோட பொறுப்பில் இருக்கக்கூடிய உணவு அன்றாட தேவைக்கு மேல் மிச்சமா யார்கிட்ட இருந்து இந்த உதஹியாவுடைய அமலை செய்யலையோ அவரு எங்களோட தொலை வரவானு சொன்னார். வாங்க வாங்க தொலை கூப்பிட சொல்லலாம். ஏன் இத சொன்னாங்கடா, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறது. அதனால ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும் அதிகமானவங்க நீயத்தை வச்சுப்போம், பங்குல சேர்ந்துப்போம். இல்ல ஒருவருக்கு ஒரு ஆடு, 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு. முதலாவது சிறந்தது ஒட்டகம் இங்க இல்ல, அடுத்தது மாடு. தனி ஒருவர் மாடு கொடுக்கிற சிறந்தது இல்ல, தனி ஒருத்தர் ஆடு கொடுக்கிற சிறந்தது. மாட்டோட பங்குல பேசுற சேர்றது சிறந்ததா, ஆடு கொடுக்கிற சிறந்ததாண்டா? ஆடு கொடுக்கிறது சிறந்தது. ஏண்டா தனி ஆடு கொடுக்கப்படுகிறது, ரத்தம் அதிகமாக ஓட்டப்படுது. இது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். சகோதரர்கள் பெரியார், இந்த அமலையும் இந்த அமல் எப்ப ஆரம்பமாகும்? இங்க சில பேர் ஊர்கள் அங்க இங்க சொல்லி யாருக்க சொல்லி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அவங்க தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி அறுத்துருவாங்கடா, நாளைக்கு அது உதஹியாவாக. சில பேர் பெருநாள் தொழுகையோட சேர்த்து அறுக்கிற, அவ்வாறு செஞ்சாலும் அது உதஹியாவாக கருதப்பட மாட்டேன். உதஹியாவுடைய நேரம் பெருநாளுடைய தினம் காலையில் சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழிச்சு, அதை இஸ்ராக்குடைய நேரம் சொல்றோம், அதுல இருந்து 2 ரக்காத் தொழுதோ 2 ஹுத்பா செய்யக்கூடிய நேரம் கழிஞ்சதுக்கு பிறகுதான் உதஹியாவுடைய நேரம் ஆரம்பமாகும். நாளைக்கு 5:55க்கு சூரிய உதயம், அதுலேருந்து 20 நிமிஷம் பார்த்தா 6:15, 6:15 ஒரு 20 நிமிஷம் கொடுப்போமே, 2 ரக்காத்துக்கு 10 நிமிஷம், 2 ஹுத்பா 10 நிமிஷம் சொல்லி அப்படி பார்த்தாலும் 6:35, 6:40க்கு பிறகுதான் உதஹியாவுடைய நேரம் ஆரம்பம். அதுக்கு முன்னால் ஒருத்தர் கொடுத்தா சொன்னாங்க, ஏனைய காலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு குர்பானியாக தான் கருதப்படுமே தவிர அது உதஹியாவாக கருதப்பட மாட்டாது. நகமுடி வெட்டணும் அறுத்ததுக்கு பிறகுதான். வெளிநாடுகள்ல உங்களுக்கு யாரும் பொறுப்பு தந்திருந்தா, இதெல்லாம் முடியுது, அடுத்த வருடங்கள்ல தேவைப்படும், அதுக்கான ஞாபகப்படுத்துறேன். வெளிநாடுகள்ல இருந்து யாரும் உங்களுக்கு பொறுப்பு தந்திருந்தா உங்களுடைய நேரம் வந்ததுக்கு பிறகுதான் இருக்கும். இன்றைக்கு அவங்களுக்கு பெருநாள், இன்றைக்கு அறுக்கே, அவங்களோட பெருநாளை பார்த்து இங்க அறுக்கேடா, எங்கட பெருநாளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த உதஹியாவை நிறைவேற்றணும்.
இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தணும். அடுத்த முக்கியமான விடயம், உதஹியா பிராணி அறுக்கப்படுறதுக்கு முன்னால் அது சொந்தப்படுத்தப்பட்டிக்கணும். சில பேர் அறுத்ததுக்கு பின்னால நெருத்து பார்த்து தான் விலை அடிக்கிறாங்க. இது சரி வராது. உதஹியா பார்த்து வேணுமெண்டா அறுக்க முன்னாலே மாட்டை வச்சு நெருத்து முடிவு செய்ய, அது பிரச்சனை இல்லை. ஆனா அறுத்ததுக்கு பிறகு ராத்திரி நெருத்து பார்த்து எவ்வளவு விருச்சி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் பணம் தர வேண்டாம். இது சரி வராது. இது சரி வராது. அதனால அறுக்க முன்னால இவருக்கு சொந்தமாக இருக்கணும் அந்த அறுக்கிற பிராணி. அதையும் கவனம். சில பேர் அறுத்தெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால இறைச்சியெல்லாம் பார்த்து நல்லதா கெட்டதெல்லாம் பார்த்துதான் அதுக்கு பிறகு விளையாடிக்கிற மாட்டேன். இது சரி வராது. ஒரு வகையா இந்த விஷயங்களையும் கவனத்துல கொள்ளும். அறுக்கிற நேரம் பிராணிக்கு முன்னாலே வச்சு கத்திய தீட்டக்கூடாது. அறுக்கிற கத்தி நல்ல கூரா இருக்கணும். ஒரே அறுவையில் அறுக்கிற மாதிரி இருக்கணும். அறுக்கிற நேரம் 3 குழாய்கள் சரியா வெட்டப்படணும். மூச்சு குழாய், இரத்த குழாய், சுவாச குழாய், இது 3 அழகான முறை வெட்டப்படணும். எங்களுக்கு வெட்ட தெரியாது, வெட்டவும் ஆசை, அதில பேச்சு தடமாறி கொண்டோ அது அரைவாசி கத்தி எடுக்கிறது மரவா போறதும் இப்படி மிருக வதை செஞ்சாய். இது கூட அறுக்க தெரியாதா? தெரிஞ்ச நல்ல அனுபவம் உள்ள மார்க்க விளக்கம் உள்ள ஒருத்தட்ட கொடுக்கும் அறுக்க. நீங்க அறுக்கிறது சிறந்தது இல்ல, நீங்க முடியுதுல அந்த இடத்துக்கு சரி போக எழுமண்டா அந்த இடத்துல பேசி நிக்கிறது சிறந்தது. நீங்க அந்த பெட்ரேஷன்ல கொடுத்துருந்தீங்கடா அதுல பேசி நிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. 600-700 பேர் அங்கன பேசி அது சிரமமா இருக்கும். நீயத்தை வச்சுக்கிறீங்க, அது அவங்களுக்கு கூலிய தருவோம். சிறந்த முறை இது. அடுத்து இதுகளுக்குள்ள நாங்க இறங்கும் பொழுது சட்டப்படி நாங்க பெர்மிட் எடுக்கணும், இதங்கணும், என்னென்ன நாட்டு சட்டம் இருக்கு அதையெல்லாம் பேணிக்கோங்க கட்டாயம். அடுத்த முக்கியமான விஷயத்தா இறைச்சிகளை அங்கிங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அதுக்கும் அனுமதி பத்திரம் எடுக்கணும். இதே போல மாற்று மத சகோதரர்களை நாங்கள் சூழ்ந்து வாழ்கிறோம். அதனால் அவர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்பில் எங்களுடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. சிலர் அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்லி அதை இதை செஞ்சு கடைசியா பிரச்சனைப்பட்டு இங்க உள்ளவங்க எல்லாம் லேசா எல்லாம் செஞ்சிருவாங்க. கிராமப்புறங்கள்ல அங்கங்க இருக்கக்கூடியவங்க இந்த அவரை செய்யலாம் போது மாட்டுப்படுறது அவங்க. இங்க அவரை தெரியும் இவரை தெரியும் இங்க சமாளிச்சிருவார். என்ன சரி ஒருத்தர் மாடை கொண்டாடார் சின்ன கார்ல அந்த டிக்கில போட்டு கட்டி மாட்டை ஃபுல்லா பெனஞ்சு கட்டி போட்டு கொண்ட கொலசால மறைச்சு ரோட்ல இருக்கு. இந்த பாகத்தில் எப்படி இப்படியான இந்த வேலைகள்லாம் அமல செய்யணும், விளக்கத்தோட இல்மோட செய்யணும். அநியாயம் செய்யக்கூடாது. பிராணி எந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டிக்கு அறுக்க முன்னால தண்ணி கொடுங்க, மற்ற பிராணி பார்த்துக்க நிக்கிறதுல அறுக்காதீங்க, அதுகளுக்கு உணர்வுகளுக்கு தாங்கலாம், அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்து அறுத்ததுக்கு பின்னால முழுமையாக உயிர் போக காட்டி கொஞ்சம் காத்துறீங்க. உங்களுக்கு அவசரமாகி அங்க போகணும்னு சொல்லி ஆனா முறை இருக்கு, உடனே எடுத்து போட்டு உரிச்சிடாதீங்க. அது ராகத்தா அது உயிர் பெரிய காட்டி கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த முறைகளை எல்லாம் அதுல கவனிக்கப்படும். இதோட சேர்த்து அந்த பங்குல நாங்க ஒரு பங்கு எடுக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு. ஆனா இது சுன்னா முஅக்கதா, சுன்னா முஅக்கதா வஹியாட அமல். சில கட்டங்கள்ல வாஜிபாகும், கொடுக்கறது வாஜிப், கட்டாயம் கொடுக்கணும். எப்ப இவர் நசர் வச்சாருண்டா, நேர்ச்சை செய்யறாரு, எனக்கு இது நடந்தா, எனக்குள்ள பாஸ் ஆனா, எனக்கு வெளிநாட்டுக்கு போ விசா கிடைச்சா, அது நடந்தா, கல்யாணம் சரி வந்தா, நான் இந்த வருஷம் உதகையா கொடுப்பேன், அது நேர்ச்சை. இந்த நேர்ச்சையாக இருந்தா அவர் கட்டாயம் கொடுக்கணும். அதை இவங்க சாப்பிட இயலாது. அவரும் அவருடைய செலவினத்துக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நேர்ச்சையுடையதை சாப்பிடலாம். அது இதுலையாக இருக்கலாம், வேற நேரங்கள்ல நாங்க நேர்ச்சை வைப்போம், அது நடந்த ஆடு கொடுப்பேன், பாப்பாவுக்கு சோமான ஆடு கொடுப்பேன். நேர்ச்சை வச்சுட்டா நேர்ச்சை வச்சவரும் அவருடைய செலவினத்துக்கு இருக்கிறவங்களும் அந்த நேர்ச்சையுடைய அந்த மாமிசத்தை சாப்பிட முடியாது. மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் தாராளமா. இதோட இந்த மாதிரி எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம், இந்த இறைச்சியை மாற்று மத சகோதரர்கள் கொடுக்கலுமா என்றா, நாங்க குர்பான் கொடுத்து உதகையா கொடுத்து பங்கு போட சொல்ல அந்த பங்குல ஒன்று எடுத்து அவர்களுக்கு கொடுக்கலாம். மாறாக எங்களுக்கு வருகிறது, அங்கால இங்கால எங்களுக்கு வருகிறது இறைச்சி, இந்த இறைச்சியை தூக்கி அது உதகையா இறைச்சி தான் எங்களுக்கு கூட தந்திக்கிறாங்க, இதை எடுத்து நாங்க கொடுக்கிறோம். இது எதை வச்சேன்டா, ஒரு பெண்மணி வந்து
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சதக்காவுடைய பொருளை கொடுத்தாங்க. நபிமார்கள் சதக்காவுடைய பொருள் வந்து சாப்பிடல இருக்கு. சொன்னாங்க இது எனக்கு சதக்கா கிடைச்சது யார சொல்லலாம் அப்படின்னா லக்கு சதக்கா உலகல் ஹதியா, உங்களுக்கு சதக்கா நீங்க எனக்கு தந்த கிஃப்ட் தானே, அது பிரச்சனை இல்லை அப்படின்னா. அவங்க எங்களுக்கு தந்தது அந்த உதகையோட பங்குல இருந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கறது கிஃப்ட். அதனால அந்த இறைச்சியை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்க அறுத்திருக்கிறோம், பங்கு பிரிச்சு வச்சுக்கிறோம், அந்த பங்குல ஒரு பார்சலை அவர்களுக்கு கொடுக்கறத இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அதிகமான உலமாக்களுடைய கருத்து அது கொடுக்கறது நல்லம் இல்லைன்னு. இன்னும் சிலர்கிட்ட கூடுமென்று சொல்றாங்க. தவிர்த்து கொள்றதுதான் மேலானது, உறுதியான வார்த்தை. அப்ப இந்த விஷயங்களையும் நாங்க கவனிக்கிறேன். அடுத்து கொண்டு போகும் பொழுதும் ரத்தம் வடிய வடிய 4 பேர் பாக்குறதுக்கெல்லாம் செய்யாம அழகா அது மறைச்சு கொண்டு போய் கொடுங்க. இதே போல அறுக்கிறவையெல்லாம் போட்டோ பண்ணிக்கொண்டோ பேஸ்புக்லயும் அதுலயும் இதுலயும் போடுறதை தவிர்த்து கொள்ளும். நல்லா செய்யும் அல்லாஹ். ஒரு சிலங்களுக்கு அமானிதமா தந்திக்கிறார், இந்த அமலை செஞ்சுட்டேன்னு காட்டுறதுக்காக முடிச்சு அனுப்புனா அப்படி எங்களுக்கு வந்தா பார்த்து போட்டு அழிச்சு விடும் ஒரு நம்பிக்கை. இதை விட்டுட்டு அதுல இதுல போட்டு மற்றவங்களுக்கு அதை அறுக்கிறதையும் அந்த ரத்தத்தையும் இதுகளையும் பார்க்க சொல்ல அவங்களுக்கு சும்மா கோவம் கொடுக்குற அல்லாக்கா பேருக்கா புகழுக்கா கொடுக்கவும் உங்களுடைய இரத்தமோ மாமிசமோ ரப்ப சென்றடைகிறதுல உங்களுடைய இஹ்லாஸ் தக்குவாதான் அல்லாட்ட போகும். கூலி கிடைக்கணும் அல்லாட்ட இஹ்லாஸ் ரப்புக்காக கொடுங்க. சரி நான் இத்தனை மாடு கொடுத்தேன், இவ்வளவு பெரிய மாடு கொடுத்தேன், இத்தனை பேரு கொடுத்தேன், இத்தனை அறுத்தேன், 4 பேருக்கு சொல்றதுக்காக கொடுப்பீங்கடா நடக்க முடியும், நன்மை கிடைக்காது. நீங்க யாருக்காக கொடுத்தீங்களோ கியாமத்துல சொல்லப்பட்டு அவனுக்காக கொடுத்தா அவன் பேருக்கு நன்மை இருக்கு. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றேன் நான் ரப்புக்காக. ஒரு கோடி ரூபா சதகா செய்யறார், என்ன பெரிய கோடீஸ்வரர் சொல்ல வேண்டிய ஒரு நன்மையும் கிடைக்காது. ஒரு ரூபா கொடுத்துட்டு போறார் ரப்புக்காக. அந்த கோடியை விட அல்லாஹ் இடத்துல இந்த 1 ரூபா பெருமதியா. அதனால எங்கட எல்லா அமலையும் இஹ்லாஸ். இதே போல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு செய்யக்கூடிய அமல் தான் நாங்க தொழுகைக்காக வாரது. பெருநாடு தினத்தை அதிகமா தக்பீர் சொல்லிக் கொண்டு வாரது. காலையில நாங்க காலையில எழுதி நகமுடி வெட்டையிலா உதகையாக இருக்கிறவங்க இந்த அமல முடியணும். நல்லா குளிச்சு சுத்தமாகி நறுமணம் பூசி இருக்கிற ஆடைகளை நல்ல ஆடை, துப்புரவான ஆடை, அது வெள்ளையா இருக்கணும், மிச்சம் நல்ல அவைகளை உடுத்தி கொண்டு நாங்க நடந்து மஸ்ஜிதுக்கு வாரோம். நடந்து அழகாக தூரத்தில் இருக்கிறோம், வாகனத்துல வா வேண்டாம், பிரச்சனை இல்லை. நடந்து வாரத்துக்கு தனி சிறப்புகள். வரும்போது ஒரு பாதையால வந்து இன்னும் ஒரு பாதையால சுத்தி வீட்டுக்கு திரும்பி போக வேண்டாம், அந்த முறையில போறது சிறந்தது. கொஞ்சம் தூரமா சுத்திட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சேரலுமெண்டா அந்த முறையில போறது சிறந்தது. அடுத்த நாளைக்கு தொழுகைக்கு வரும்பொழுது கர்நாடக தொழுகைக்கு உண்ணாம பருகாம வாரதும் அதுவும் சொன்னாங்க. நோம்பு பெருநாள் திண்டு குடிச்சிட்டு வருவோம், ஏண்டா அன்றைக்கு நோம்பு இல்லைங்கிறத காட்டுறதுக்கா. இந்த பெருநாள் நாள நோம்பு பிடிக்கிறாங்க. நாளைக்கு நாங்க திண்டு குடிச்சுக்கோன்னா இருக்க வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், நாளைக்கு தின்னா குடிக்காம வந்து இந்த அமல தொழுகையை முடிச்சுட்டு பெய்த்து சாப்பிடுறதுன்றது நான் சொன்னா. சிலர் நோய் உள்ளவங்க இருக்கிறாங்க, காலையில் ஒரு டீயை குடிக்காது காலையை சுற்றி விழுந்துருவாங்க, காலையில் மருந்து போட வேண்டியரும். இப்படி நோயின் நிர்பந்தம் இருந்தா ஒரு 2 பிஸ்கெட்டை கடிக்கிறது, ஒரு டீயை குடிக்கிறது பிரச்சனை இருக்காது. தவிர்த்து கொள்ளலுமா தவிர்த்து கொள்றது நல்லோம். ஆனா அதுக்கண்டு சொல்லி ஒன்றும் குடிக்காம நீங்க வந்து மயங்கி விடுற அளவுக்கு அப்படி வரவும் தேவை இல்லை. அத அவங்கதான் அந்த விஷயங்களை கவனிச்சு கொள்ளும். அதே போல நாளைக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு சேர்க்கிறதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய காதியங்கள், இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள், இங்க இருக்கக்கூடிய மாதிரிங்கள், இவர்களுக்கு தான் பங்கு வச்சு கொடுப்பாங்க. ஒரு மஸ்ஜிதே அப்படித்தான். சில மஸ்ஜிதுகள்ல 2 ஜும்மாடை சேர்த்து கொடுப்பாங்க. தாராளமா அள்ளி கொடுங்க. அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள கண்ணியப்படுத்த அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்துவான். எங்கட பார்வையில் அவங்கள கண்ணியமோ இல்லையோ ரப்பிடத்துல கண்ணியமானோம், மாற்று கருத்து கிடையாது. நாங்க மொய்சாங்கிறோம். சொன்னாங்க முஅஸ்ஸின்கள் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துறதுக்காக நீளமான கருத்தோட இருப்பாங்க. எல்லாம் விளங்கி கொள்வாங்க. முஅஸ்ஸின்களுக்கு ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டு 10 வருடத்துக்கு யாரும் அதான் சொல்லுவாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபன் வந்தீங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால அவர்களை கண்ணியப்படுத்து. அல்லாஹ்வுடைய வீட்டை அமல்களை கொண்டு சிறப்பாக்குறதுக்கு அயராது சிந்திச்சு கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் மஸ்ஜிதில் வேலை செய்கிற ஊழியர்கள், உலமாக்கள். அதனால ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம் இந்த மஹல்லால, ஏண்ட மஹல்லால மஸ்ஜிதில் இருக்கிற இமாம் சாப்
நல்லா ஈக்கணும், இந்த மஸ்ஜிதில் இருக்கிற முஅஸ்ஸின் சாப் நல்லா ஈக்கணும். ஒரு மூமின் அடையாளம். கவலைக்குரிய விட என்னடா, சிலர் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வந்தாலும் சிலருக்கு பிடிக்குது. என்னதுக்கு கேட்கிறாங்க, அப்படி அப்படி கொடுக்கணுமா? உங்களுக்கு யாராவது அப்படி உங்களுக்கு தாழ்ந்த வானான்னு சொன்னவங்களுக்கு எப்படி நிர்வாகத்தில் சில இருக்கிறாங்க. சில நிர்வாகிகள் இங்க எப்படியோ சரியா பொதுவா சொல்றேன், கொடுப்போம் நல்ல அணில போகுது இது கொள்ளும் அந்த பள்ளிக்கு போடும். ஆசைப்படுங்க. நீங்க எப்படி உங்களோட பெருநாளை சந்தோஷமா கொண்டாட ஆசைப்படுறீங்களோ அதை விட ஒரு மடங்கு அவர்கள் அவரோட குடும்பத்தோட அவரோட வீட்டுல அவரோட பிள்ளைகள் சந்தோஷமா இந்த பெருநாளை கொண்டாட இதுக்கு நான் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி மஹல்லாலைக்கு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும். அல்லா வீணாக்க மாட்டான். அவரோட கண்ணி என்ன அல்லாட மாளிகை, அல்லாட வீட்டுல வேலை செய்யறோம். உங்களோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு நீங்க பெருநாள் கவனிப்பீங்களா இல்லையா? உதாரணத்துக்கு உங்களோட வீட்டு சேவண்டையில இருந்தா நல்ல நாள்ல அல்லாட வீட்டுல இருக்கிறாங்க, அல்லாட வீட்டை பராமரிச்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாட வீட்டை துப்புரவா வச்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாட வீட்டுல அமல்கள் சரியா நடக்கிறதுக்கு குடும்பத்தை தியாகம் செஞ்சு குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகள நோயண்டா போகலா பாக்கலா கேட்கலா எல்லாத்தையும் விட்டு போட்டு மஸ்ஜித்ல அமல் டைமுக்கு நடக்கணும்னு சொல்லி முழு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிற கூடியவங்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு தாராளமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு வசதி வாய்ப்புகளை ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ கையில கொண்டு கொடுங்க. இல்ல அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அங்கங்க உங்களால ஏழுமான பண உதவிகளோ இதுகளை செஞ்சு அவர்களை சந்தோஷப்படுத்து. யாரும் எனக்கு இங்க சொல்லி தரையில யோசிக்காங்க, போட்டு கொடுத்து கொண்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் யாரும் சொல்லல, நான் எங்கேயும் பேசுறது அப்படி நினைப்பா. என்னடா அதை கொண்டு சொட்டு கொடுத்து கொண்டு உட்கார வச்சு விட்டாரு. இல்ல, நாங்க பேசாடி யாரு பேசுறது? நாங்க சொல்லாடி யாரு சொல்றது? இது அக்களை சொல்லக்கூடிய இடம் தானே இது. அதனால கவனிங்க, கண்கலங்கா வச்சுக்கொள்ளுங்க, கஷ்டங்கள்ல பங்கெடுங்க, அவங்களோட சந்தோஷங்கள்ல பங்கெடுங்க. இது எங்களோட ஊர்ல கடமை. மஹல்லாலைக்குள்ள ஒவ்வொரு வீட்டுடையும் கடமை. அது மறந்துடாதே. நிச்சயமா செஞ்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. இன்னும் அதிகமா சேர்றதுக்கு முயற்சிங்க. அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய காலங்களை நல்ல முறையில் கழிச்சு நாங்க மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிறேன், கபருக்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மௌத்துகளை கேள்விப்படுறோம். 42 வயசா 43 வயசா இப்ப பேசினாரா, மஸ்ஜிதுக்கு அசருக்கு வந்தாரு, இஷாக்கு போனாரு, தூங்குனாரு, நெஞ்சு வலிக்கிறாரு, மௌத்தாயிட்டாரு. 44 வயசு. இந்த ஒரு கிழமையா நான் கேள்விப்பட்டதெல்லாம் 40க்கும் 48 47க்கும் இடப்பட்ட வயசுல 4-5 பேரும் மௌத்துக்கு வயசு இல்லை, டைம் இல்லை. கபருக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். ரெடியா நம்ம கபருக்கு போறதுக்கு என்று நாங்க எங்களை செக் பண்ணி கொண்டு அந்த ஆக்கிரத்துக்கு ரெடியாகும். ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய